திராவிட மாடல் அரசு வாக்கு அரசியலுக்காக திட்டங்களை செயல்படுத்தவில்லை என்று தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின், மக்களின் நம்பிக்கையை பெறும் செயல் திட்டம், உழைப்பு தங்களிடம் உள்ளதாக கூறியுள்ளார். ஆதரவு தேவைப்படும் குழந்தைகளுக்கு, இருளில் தவிக்கும் உள்ளங்களுக்கு ஒளியாய் வருபவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். முதல்வரின் அன்பு கரங்கள் குழந்தைகளின் புன்னகையை மீட்டெடுக்கும், எதிர்காலத்திற்கு விடியலாக அமையும். இத்திட்டத்தின் மூலம் ஆதரவு தேவைப்படும் குழந்தைகளுக்கு 18 வயது வரை பள்ளி படிப்பை இடைநிற்றல் இல்லாமல் தொடர மாதம் ரூபாய் 2000 நிதியுதவி வழங்க வழிவகை செய்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அன்பு கரங்கள் திட்டத்தை தொடங்கி வைத்து குழந்தைகளுக்கு உதவித்தொகையை வழங்கினார். இத்திட்டம் மூலம் பெற்றோரை இழந்த குழந்தைகள் பள்ளி படிப்பை தொடரும் வகையில் கல்வி மற்றும் பிற வாழ்வாதார தேவைகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், எப்போது மக்களுடன் இருப்பதால் அவர்களின் தேவையறிந்து திட்டங்களை கொண்டு வருவதாகவும், எங்களுக்கு பதவி முக்கியமல்ல, பொறுப்புதான் முக்கியம் எனவும் கூறினார். அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் எதையும் வாக்கு அரசியலுக்காக செய்யவில்லை எனவும் தெரிவித்தார். அன்பு கரங்கள் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறோம். இதனால 6082 குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்க போறோம். இது என்ன வாக்கு அரசியல் பண்றதா? காலையிலே பள்ளிக்கு பசியோட வர குழந்தையோட வேதனையை பார்த்தேன். காலை உணவு திட்டத்தை உருவாக்கினேன். இன்னைக்கு 21 லட்சம் குழந்தைகளுக்கு நாள்தோறும் சூடா சுவையா சத்தான உணவை பரிமாறுறோம். இது என்ன வாக்கரசியலுக்காக பண்றதா? இப்படி ஏராளமான திட்டங்களை, முன்னெடுப்புகளை எங்களால பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். இதுக்கும் வாக்கு அரசியலுக்கு என்ன தொடர்பு இருக்கு? வாக்கு என்பது மக்களின் நம்பிக்கையை பெற்றதற்கான அடையாளம். அந்த நம்பிக்கையை பெறும் கொள்கையும் செயல் திட்டமும் உழைப்பும் எங்க கிட்ட இருக்கு. பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்காக நான் இருக்கிறேன் என நிகழ்ச்சியுடன் தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின், கல்வி கற்று லட்சியத்தை அடைய திராவிட மாடல் அரசு உறுதுணையாக இருக்கும் என்றார். உங்களை இன்னும் கவனிச்சுக்கத்தான் இந்த அன்பு கரங்கள் திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். நான் இருக்கேன், உங்களை பத்திரமா பார்த்துப்பேன். நீங்க எல்லோரும் படிச்சு முன்னேறி வரணும். இதுதான் என்னுடைய விருப்பம், எங்களுடைய லட்சியம். இந்த லட்சியத்திற்கு துணையாகும் நம்ம திராவிட மாடல் அரசின் கரம்தான் அன்பு கரம். பெற்றோர் இருவரையும் இழந்து +2 வகுப்பு முடித்து பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாடு அரசின் முயற்சியால் சேர்க்கப்பட்டுள்ள மாணவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மடிக்கணினிகளையும் வழங்கினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.